பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்றால் வல்லமைகள் அர்த்தம், வித்தியாசமான வல்லமைகள். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், லைஃப் உடஞ்சு எங்கெங்கேயோ இருக்கலாம், ஆனா காட் அழகா உங்க லைஃபை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்க லைஃப் ஒரு நாளும் செதஞ்சு போவாது, நீங்க நல்லா ஃபிக்ஸ் ஆகி மாறுவீங்க. கடவுள் அப்படிப்பட்டவன். இப்ப நாம கொஞ்சம் ரிவிஷன் போறோம், இது ரொம்ப முக்கியம். ஒரு காலத்திலே பரிசுத்தாவின் வரங்கள் பாஸ்டர்மார் மட்டும்தான் படிக்க வேண்டும், ஏன்னா அவங்க தான் ஊழியம் செய்ய போறாங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா பைபிள் சொல்லுது பரிசுத்தாவின் வரத்தை முழு சபையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:1 சொல்லுது. 1 Corinthians chapter 12 verse 1, அன்றையும் சகோதரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது. அப்ப சபை வரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவன் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறான். தேவனுடைய ஆலயத்திலே தேவ ஆவியானவர் வாசம் பண்றார். ஆகவே பரிசுத்தாவின் வரங்கள் அல்லது வரங்கள் மொத்தம் 21 உண்டு. இந்த 21 வரத்தை வைத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்குள்ளே 21 வரங்களும் செயல்படும். ஆமென். அப்ப இந்த வரங்கள் எதுக்காக? என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய பிரயோஜனத்துக்காக. 1 கொரிந்தியர் 12:7. நான் இந்த நாட்களை வரங்களை பத்தி ஒரு டீச்சிங் தான் பண்றேன். ஆனா 3 வாரம் முடிஞ்சோன்னு இது எப்படி பெறலாம், இது எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி நாங்க பூல்ல இறங்க போவோம். ரைட்? அப்ப 12:7 சொல்லுது, ஆவியின் அனுக்கிரம், அதாவது வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்துக்கு கண்டு. அப்ப எனக்கு ஒரு வரம் கிடைச்சா அது எனக்கு பிரயோஜனம். அப்ப வரங்களை பெறுவது எங்க எல்லாருக்கும் பிரயோஜனம். நமக்கு ஒரு போன் இருந்தா, இன்டர்நெட் இருந்தா நமக்கு பிரயோஜனம். அதே மாதிரி வரங்கள் நம் பிரயோஜனத்துக்கு அளிக்கப்படுது. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு பிரயோஜனம் என்பதுக்கு, the profit of all. எல்லாத்துக்கும் பிரயோஜனம் வர கத்தவனுக்கு தர லாபம். ப்ராஃபிட்னா லாபம். லாபம் 1000 ரூபாய் போட்டு பிசினஸ் செஞ்சு முழு நாளும் பிசினஸ் செஞ்சு 1000 ரூபாய் முடிகிறனே கிடைக்குது. 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் கிடைச்சா லாபம் இல்ல. ஆமாவா இல்லையா? இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது வரம் லாபம். லாபம் என்றால் நான் போட்டதை விட, செலவு செய்ததை விட, நான் கொடுத்ததை விட அதிகமாய் கிடைப்பது. ஆமென். அப்ப வரம் கிடைச்சிச்சுன்னா நீங்க செய்யறதை விட உங்களுக்கு அதிகமானது கிடைக்கும். நீங்க சின்னதா செய்வீங்க, பெருசா கிடைக்கும். ஆமென். நீங்க கொஞ்சம் போடுவீங்க, பெருசா கிடைக்கும். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனா பல நாட்களுடைய லாபம், அந்த டைம்ல லாபத்தை கர்த்தர் தர போகிறார். ஹalleluya. அப்ப உங்களுக்கு லாபம் கிடைச்சா நீங்க வீடு வாங்குவீங்க, லாபம் கிடைச்சா வாகனம் வாங்குவீங்க, லாபம் கிடைச்சா வெளிநாடுகள் போவீங்க, லாபம் கிடைச்சா வசதியாப்பீங்க. அப்படினால் வரங்கள் கிடைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் தரங்கள் உயர்ந்து கொண்டே போகும். வரங்கள் முக்கியமா இல்லையா? சபை சத்தமாக முக்கியமா இல்லையா? சொல்லுங்க முக்கியம். சொல்லுங்க முக்கியம். உங்க வாழ்க்கை மாற போகிறது, உங்க வீடு மாற போகிறது, உங்க உடுப்பு மாற போகிறது, உங்க ஸ்டைல் மாற போகுது. ஹalleluya. ரிபா ஷெக்கரியாண்டாலாயா. லாபம். சொல்லுங்க லாபம். சொல்லுங்க லாபம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி வச்சீங்களோ அதுல வேலை செய்ய லாபத்தை விட வரங்கள் கிடைச்சிச்சுன்னா அதுதான் பெரிய லாபம். ஹalleluya. லாபம் வந்துச்சுன்னா உங்க லைஃப் மேல வரங்கள் இருந்தால் அது உன் வாழ்க்கை உயர்த்தும். அப்ப வரங்கள் எனக்கு லாபம். லாபம் சொல்வது, ஏய் இப்படி ஒரு சாமன் இங்க இருக்குதான், எவ்வளோ 300 கோடி 3000 கோடி அப்படி சொல்றேன். சொன்னே மட்டும்தான் அவன் வாங்கிட்டான்.
பார்த்தா 100 கோடி வீட்டுக்கு அனுப்புறான். அங்க காசே போடாம கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது? லாபம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், கேபிட்டலே இல்லாமல் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் வரங்கள்ல. அடுத்தது எபேசியர் 4:11 பண்ணும்போது உங்களுக்கு ஆசை. எபேசியர் 4. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டலாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும். அப்ப வரங்கள் எங்களை இயேசுவை போல் மாற்றும். யாருக்காவது இயேசு லெவலுக்கு வர முடியுமான்னு கேட்டா எல்லா சர்ச்சும் ஐயோ அவரை மாதிரி வர முடியான்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அவர் நம்மை போல மாற்றுவார். இயேசுவே சொல்லாரு, நான் என்ன அற்புதம் செஞ்சேன், என்ன நம்புறவன் என்னை விட பெருசு செய்வான். ஆமே, அவங்க விட நாங்க பெருசு செய்வோம். அப்ப வரங்கள் அவனுடைய லெவலுக்கு கொண்டு போகும். உங்க லெவல் பக்கத்து வீட்டுக்காரன் அவனை இவனோட ஒப்பிடாதீங்க. அதனால வாழ்க்கையில நம்ம அவனுடைய லெவலுக்கு வராக்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், பரிசுத்தவான்கள் சீர்ப்பு. அப்ப இது சபை. சபை நல்லா வர வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலை, சுவிசேஷனா அற்புத அடையாளம் நடக்கும். அப்ப மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு கிறிஸ்துவின் சகமகே சபை பக்தி விருத்தி, அதாவது சபைக்கு லாபம். இங்க அற்புதம் நடக்க 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 எங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கூடுமா குறையுமா? நல்லா கூடும். அப்ப இதுக்கு வரம் தேவை, வரங்கள் தேவை. ஆகவே இந்த பரிசுத்தாவியான வரம் எனக்கு லாபம், உங்களுக்கு லாபம், இதுல இருக்கணும். அப்ப இந்த வரங்கள் பிதாட 7 வரங்கள் உண்டு. எத்தனை வகம்? பிதாட 7 வரணும். இயேசுவின் 5 ஊழிய வரம் உண்டு. பரிசுத்தாவின் 9 வரம் உண்டு. மொத்தம் 21 வரம். பிதாட வரங்களுக்கு எனர்ஜிமா சொல்லுவாங்க, எபிரேய பாஷையில டயகோனியா சொல்லுவாங்க. இயேசுவின் வரங்களுக்கு கேரிஷ்மா சொல்லுவாங்க. பரிசுத்தாவின் 9 வரங்களுக்கு. ஆனா இவருடைய வரமா இருக்கலாம், இயேசுவின் வரமா இருக்கலாம். இந்த எல்லாருடைய வரத்தை வச்சுக்கிறது யாரு? ஆவியானவர். அப்ப திருத்துவ வரம், திருத்துவ வரம். சரியா? இதை பத்தி நாங்க பார்க்கலாம். 1:12 பாங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு. எத்தனை வரத்துல? 9 வரத்துல வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. யாரு? ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். வரங்களை வித்தியாச வரங்கள் வச்சு ஆவியானவர். அடுத்த வசனம், ஊழியங்களை வித்தியாசம் உண்டு. 5 ஊழியங்கள் வரங்கள். யார் ஒருவர்? கர்த்தர். யார் கர்த்தர்? இயேசு கிறிஸ்து. இது பரிசுத்தாவி. அடுத்த வசனம், கிரிகையில வித்தியாசம் உண்டு. இந்த பிதாட வரங்களை பார்க்கணும், அது கிரிகைகள். நன்மை செய்யறது, உதவி செய்யறது, பகிர்ந்தளிப்பு அப்படி உண்டு. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் யாரு? அது பிதாவாகிய தேவன். இந்த திருத்துவத்தை பார்க்கலாம். ட்ரினிட்டி, பரிசுத்தாவுடைய வரங்கள்ல நாங்க பார்க்க முடியும். இந்த 21 வரமும் வல்லமையும் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா, அல்லது ஒரு ஆளுக்கு ஒண்ணு இன்னொரு ஆளுக்கு இன்னொன்று அப்படிதான் கிடைக்குமா? நிறைய சர்ச்சில் என்ன சொல்லுவானா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. ஆண்டவர் சில ஆட்களுக்கு சிலது கொடுக்காரு, சில ஆட்களுக்கு சிலது கொடுக்கணும், சில ஆட்கள் சில விதமாக இருக்கிறனால. அப்ப பார்ப்போம் எங்க மனசு என்ன சொல்லுது. மனசுல இதை நினைக்கும், அதுதான் நடக்கும். 1:1 அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் சொல்லுங்க. அப்படியே நீங்கள் இது கொரிந்தி சபை. கொரிந்தி சபை விபச்சாரத்தில் இருந்த சபை. கொரிந்தி சபைக்கு தான் பவுல் சொல்றான், நீங்க முக்காடு போடுங்க. ஏன்னா அவங்க விபச்சாரத்தில் அகப்பட்டோன்னா அவங்கள முட்டை அடிச்சுவாங்க. முட்டை அடிச்சோன்னா கட்டை கொண்டோட வந்துட்டாங்க சர்ச்சுக்கு, ஸ்டைல் மாதிரி. அந்த காலத்து கட்டை கொண்ட அங்க போட முடியாது, ஆண்களே முடி வளர்க்குது. எனவே முக்காடு போட சொன்னாங்க. அந்த அளவு விபச்சாரத்தின் இது. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு காத்திருக்கிறீர்கள். நீங்க வரத்துல குறைவே இல்லாம இயேசு வரப்போறார், நான் அவரோட போப்பேன்னு ஆயத்தமாக்கான். அவன் ஏற்கனவே எல்லா வரத்திலையும் நிரம்பி ரெடியாக்கான். அப்படின்னா சபை எல்லா வரங்களையும் வச்சிருக்கோம். நீங்களும் நானும் 21 வரத்தோடு வாழ சொல்லுங்க.
உங்க கண்ணை திறங்க. 21 வரம். ஆமென். இந்த நாட்கள் 3 கிழமை முடிஞ்சோன்னு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் 21 வரங்களையும் எங்க சபையில கிரிக்கை செய்ய வைக்க போறார். ஆமென். நீ ஒரு தவறு செய்தனாய், பாவம் செய்தனாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை மன்னித்து அவர் மறுபடியும் வாழ்க்கையை வரங்களாலே அவர் நிரப்புவார். ஆமென். அப்ப இந்த 21 வரத்தை நாங்க பிரிச்சோம் 3. இன்னைக்கு நாங்க பார்க்க போற பரிசுத்த ஆவி என்ற வரம். அது போனக்கெல்லாம் பார்த்தோம். அந்த வரத்தையும் 3 பிரிக்கலாம். அதுல இந்த பரிசுத்த ஆவி என்ற வரம் என்று சொன்னோன்னு டக்குனு உங்களுக்கு தெரியணும், அது எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 12. இது பாடமாகணும். பிதாட வரம் எங்க இருக்கு? இயேசுவின் ஊழிய வரம் எங்க? அந்த 3 பைபிள் டக்குன்னு தெரியும். அப்ப பரிசுத்தாவின் 9 வரங்கள், வரங்களை பத்தி 12ஆம் அதிகாரம். வரங்கள்னா 12. அதுல பகுத்தறிவகம் அது 1. நாம தான் எடிங் போடுவோம், அது பைபிள் இல்லை. ஒவ்வொரு எடிங் போட நான் எனக்கு ஏற்ற எடிங் பகுத்தறிவகம். நிறைய பாஸ்டமா பகுத்தறிவகம். இது ஒரு பைபிள் காலேஜ் டிசர்னிங். அதாவது பகுத்தறிவகம்னா கொஞ்சம் பகுத்தறிகிறது அந்த வகம். பகுத்தறிவகத்தில் முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானம். ஒரு காரியத்தை இயற்கையா இல்லாமல் டக்குன்னு என்கிட்ட செல்லம் கொண்டு வருவாங்க. சில விஷயம் டக்குனு இப்படி சரி சார் டக்குனு ஐடியா வந்துடும். எங்க இருந்தா எனக்கு ஐடியா வர தெரியாது. அது கடவுள் ஞானம். இது இப்படி போட்டா இப்படி நடக்கும். இது தேவனுடைய ஞானம். யாருக்கும் தெரியாத ஒரு காரியம். 2 பிள்ளைகளை கொண்டு சாலமோனா பட்டயத்தை கொண்டா வெட்டி போடு இந்த ஒரு பிள்ளைய. இது யார் அம்மானு தெரியாது. ஞானம். ஜோசப்புக்கு ஞானம். அது உங்களுக்கு லாபம். வரம் தான் லாபம். சில நேரம் வாங்க ஞானம். சில இடத்துல பேசக்கூடாத இடத்துல பேசாம தான் ஞானம். சில இடத்துல வெடிக்கிற மாதிரி 2 சத்தம் போடுவேன், எல்லாம் சாப்பிட்டு ஓகே முடிச்சு. அது ஞானம். ஞானம் அந்த வரம். 2வது வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஒரு தேவிக்கு அல்லது சூழ்நிலைக்கு கடவுளுடைய பதில். ஒரு நாலேஜ், அதாவது படிப்பு சம்பந்தம். இது இப்படி செஞ்சா இப்படி வரும், இது இப்படி செஞ்சா இப்படி வரும். எந்த கேள்விக்கும் பதில் உண்டு. வா பதில் தாவ பதில் உண்டு. 3வது ஆவிகளை பகுத்தறிவது. கடவுள் நம்ம காண்பிப்பா. இந்த இடத்துல மந்திரம் இருக்குதா, இந்த இடத்துல பேய் இருக்குதா, இந்த இடத்துல யாராவது செஞ்சுக்கலாம் டக்குனு தெரியும். எங்களுக்கு யாராவது செய்வினை செஞ்சாலும் டக்குனு தெரியும். கடவுள் காண்பா. ஆமே. இதெல்லாம் எங்களுக்கு லாபம். கைகளை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரே, வாய் திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், உங்க வரங்கள் எனக்குள் கிரியை செய்ததுக்கு நன்றி. ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவனுடைய செய்தி அறிவிக்கும் வரம். அறிவிக்கும் வரம். அன்றைக்கு பார்த்த பகுத்தறிவு வரம், இன்றைக்கு அறிவிக்கும் வரம். பேசும் வரம். அறிவிக்கும் வரம் அல்லது பேசும் வரம். இதுல 3 வரம் இருக்கு. இது பேசுற வரம். இந்த 3 வரம் தேவனிடமிருந்து செய்தியை பெற்று மனிதர்களோடு பேச வரம். இந்த 3 வரங்களும் தேவனுடைய வாயாக செயல்படுது. அதெல்லாம் பாங்க சிந்தனையில. இது பேசுறது. ஆக்ஷன் இல்ல, பேசுறது. அடுத்தது ஆக்ஷன். இப்ப பேசுற வரம். இந்த வரம் ஏன் இந்த 3 கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மனிதர்களை சீர்திருத்த, மனிதர்களை வளர்க்க, ஊக்குவிக்க, மனிதர்களை குற்றப்படுத்த அல்ல. இந்த வரம் இருக்குன்னு ஒரு பெண்ணை பார்த்து நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படி தப்பு பண்ணிடா, அதனால வாழ்க்கை இப்படி நடக்கும்னு 10 பேருக்கு முன்னுக்கு சொல்லக்கூடாது. அப்போட வாழ்க்கை வெக்கப்பட்டுக்கும். ஆனா அவங்க பிழை செஞ்ச சொல்லணும், தனியை கூப்பிட்டு பேசலாம். நீ இப்படி செய்ய, இப்படி செஞ்சா உன் வாழ்க்கை இதாகும். அப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த 3 வரங்கள் நீ கிடைச்சோன்னு உங்க வாழ்க்கையில இது மற்றவங்களுக்கு செய்கிறது. அதனால மற்றவர்களை குற்றப்படுத்த பாவிக்க கூடாது, மற்றவர்களை வளர்ப்பதற்காக பாவிக்க வேண்டும், மக்களை திருத்துவதற்காக. இந்த வரங்கள் எனக்கும் சபைக்கும் நன்மைக்கு. ஆமென். கைகளை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இன்னைக்கு இதுல 2 வரம் பார்க்க போறோம். முதலாவது வரம்
prophecy. Gift of prophecy. தீர்க்கதரிசன வரம். இந்த தீர்க்கதரிசன வரம் என்பது வருங்காலத்தில் உனக்கு என்ன நடக்கும்? சில நேரம் வாழ்க்கையில பயந்து போய் இப்படி நடந்துக்குமோ, இல்ல கவலைப்படாது, இது இப்படித்தான் நடக்கும். எது காலத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் துல்லியமாக தீர்க்கமாய் சொல்வது, கடவுள் கிட்ட எடுத்து சொல்வது prophecy, word of prophecy. தீர்க்கதரிசனம் அது ஒரு ஆளுக்கு சொல்லலாம், முழு சர்ச்சுக்கு சொல்லலாம். இந்த சர்ச் இப்ப நான் ப்ராஃபஸி சொன்னேன், இந்த சர்ச்ல நிறைய யூத் எழும்பி ஆண்டவருக்கு வல்லமையா ஊழியம் செய்வாங்க. ஆமே, இந்த 3 யூத்ல நீங்க பார்க்க போறீங்க, நிறைய யூத் பவர்ஃபுல்லா மாற போறாங்க. அப்ப ப்ராஃபஸி தனி ஒரு ஆளுக்கு சொல்லலாம், சர்ச்சுக்கு சொல்லலாம், ஒரு நாட்டுக்கு சொல்லலாம், அல்லது வேறு ஏதோ ஒன்றுக்கு சொல்ல முடியும். தீர்க்கதரிசனம் ஒரு ஆளை ஊக்கப்படுத்தணும், கவலைப்படாது இது இப்படி நடக்கும், அவனை வளர்க்க வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் மனிதனுக்கு தெளிவை, புத்தியை கொடுக்கணும். மக இப்படி செய்ய போகா, இது செஞ்சா இப்படித்தான் நடக்கும், உன் வாழ்க்கையில கடவுள் சொல்லாங்க இப்படி செய், அப்படி அவங்களுக்கு ஒரு புத்தியை கொடுக்க. இல்ல குழம்பி போய் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சுக்குமா, என் பிசினஸ், கவலைப்படாத, கடவுள் சொல்லாங்க இப்படி செய்ய சொல்லி தான் இதை செஞ்சு தருவாங்க, இப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு ஒரு ஆகுதல். பைபிள்ல 1 கொரிந்தியர் 14:3-4 தீர்க்கதரிசனம் சொல்றவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுறான். பிரதர், இந்த பிசினஸ் நீங்க செய்யுங்க, உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகும், நீங்க பெரிய இடத்துக்கு வைங்க. ஒரு வளர்ச்சி, புத்தி, ஆறுதல், தீர்க்கதரிசனம். அடுத்த வசனம், அந்நிய பாஷையில் பேசுறவன் தனக்கு தானே பக்தி விருத்தியை உண்டாக்குறான், தீர்க்கதரிசனம் சொல்றவனோ சபைக்கு ஒரு வளர்ச்சி. இந்த வரம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு, உங்களால பலர் வாழ்வாங்க. அல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசன வரம் எனக்கு கிடைக்குமா, அவருக்கு கிடைக்குமா, இவருக்கு கிடைக்குமா? இங்க கேள்வி வரும். பைபிள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:31 சொல்லுங்க, வாசிங்க. எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாரும் தேர்றதுக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் அனைவரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். அப்படின்னா தீர்க்கதரிசனம் வரும் முழு சபைக்கும் கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சாமன்கள் முடிகிற டைம்ல நீங்க எல்லாரும் ப்ராஃபட்டா மாற போறீங்க. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாய் மாற்ற போறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், வாழ்க்கையில் நீ படிக்காத இருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை மன்னித்து உனக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசியா உன்னை மாற்றுவார். கொரிந்தி பட்டணம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தத்தில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அந்த சபையை தீர்க்கதரிசனத்தினால நிரப்பியது போல உங்களை வரங்களை கொடுத்து, உங்களுக்கு வல்லமை கொடுத்து ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தால் நிரப்புவார். உட்காரலாம். அப்ப நீங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். சொல்லுங்க, நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். அடுத்த கிழமை வர முதல் நீங்க யாருக்காவது தீர்க்கதரிசனம் சொல்ல போறீங்க. நான் ஒரு சின்ன இதொன்னு கொடுக்க போறேன். கடைசியில தீர்க்கதரிசனம் வல்லமையானது. தீர்க்கதரிசனத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சாஸ்திரக்காக போனா சாஸ்திரம் கையை பார்த்து மைய போட்டு சொல்லுவான், நீ 4 மாசத்துல செத்துருவா, 4 மாசத்துல செத்துருவா. இந்த சாஸ்திரக்காரங்கெல்லாம் ஒரு பிசாசு வல்லமையை வச்சுதான் சாஸ்திரம் சொல்லுவாங்க. இந்த சாஸ்திரக்காரங்கிட்ட எவ்வளெல்லாம் போவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பேய் வரும். ஏன்னா பேயோட உதவியே இருக்க போயிட்டாங்க. ஏன்னா இங்க நிறைய அந்த பேய்கள் இருக்கு. அங்க போன ஆனா சாஸ்திரம் சொல்லுவேன் எல்லாருக்கும் பொம்பளை குரல் தாங்க. ஆம்பளை கூட எனக்கு அப்படிதான் பொம்பளை மாதிரி தான் பேசுவாங்க. நான் உண்மையா சொல்றேன். இந்த சாஸ்திரக்கா சொல்ல 4 மாசம் செத்துவான். அது உண்மை, நடக்க போகுது. தீர்க்கதரிசி கிட்ட போயிடு, நீங்க ஐயோ எனக்கு இப்படி ஒரு வியாதிக்கு இல்ல, நீ 4 மாசம் செத்துவா. தீர்க்கதரிசியும் சகையா சொல்றான், இவனும் சகையா சொல்றான். அப்ப யாரு பெருசு? 2 பேர்ல கவனிங்க, எங்க வித்தியாசம். சாஸ்திரக்காக நடக்க போறத சொல்லுவான், அவ்வளவுதான் அவனுக்கு சொல்ல முடியும். ஆனா இவன் சொல்றான் 4 மாசம் செத்துருவான்னு. ஐயோ ஆண்டவரே என்ன? தீர்க்கதரிசி கவலைப்படாத, நான் அதை மாத்துறேன். தீர்க்கதரிசிக்கு மாற்ற முடியும்.
4 மாசத்தை 4 வருஷமா 40 வருஷமா மாத்த முடியும். உனக்கு இத்தனாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தீர்க்கதரிசி சொல்லி அவன் ஜெபிச்சு, இல்ல கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றார், உனக்கு வர வேண்டியதை நான் மாத்துறேன், கேன்சல் பண்றேன்னு மாற்ற அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான. தீர்க்கதரிசனம் சொன்னா யாருக்கு லாபம்? சொல்லுங்க. சொல்லுங்க எனக்கு லாபம். சொல்லுங்க. சொல்லுங்க எனக்கு லாபம். உங்களுக்கு லாபமா இருக்கும். அப்ப 1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்பு. அப்படின்னா 20 வரத்தையும் விரும்பு, விசேஷமாக தீர்க்கதரிசி விரும்பு. தீர்க்க தரிசன வரத்தை விரும்பு. நீங்க ரொம்ப ஆசைப்படுங்க, நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், தீர்க்க ரொம்ப ஆசைப்படுங்க, ரொம்ப ஆசைப்படுங்க. சொல்லுங்க எல்லாம், ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். 39ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரே, தீர்க்க தரிசனம் கேட்க ஓடுங்கள். தெளிவாப்பாங்க. இப்படி இருக்க சகோதரே, தீர்க்க தரிசனம் கேட்க ஓடுங்கள். தீர்க்க தரிசனம் கேட்க ஓடுங்கள். அப்படித்தானே இருக்கு. தீர்க்க தரிசனம் கேட்க நாடக்கூடாது. எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல நாடணும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுமா வேணாமா? வேணாம். ஏன்னா அவருடைய வார்த்தையில எல்லாம் கொடுத்துட்டாரு. நீ வாளாகாமல் தாளே ஆவாய், நீ கை வைக்கிறதெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். இப்ப எனக்கு என்ன தேவை? தீர்க்கதரிசனம் சொல்ல. அப்ப கடவுள் எங்களுக்கு எல்லாம் நல்லதான் செய்வாங்க. தீர்க்கதரிசனம் தெரியும். அப்ப நாங்க தீர்க்கதரிசனம் கேட்க ஆசைப்படல, தீர்க்கதரிசனம் சொல்லணும். தீர்க்கதரிசனம் சொல்லு. இந்த சபை தீர்க்கதரிசனம் சொல்லுற சபையாக்கணும். நீதிமொழிகள் 18:16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி, வெகுமதி வரங்கள், கிஃப்ட். நான் கிஃப்ட், இப்போ நான் கிஃப்ட் கொடுக்குறேன், நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன், நான் உங்களை சுகமாக்குறேன். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வலி உண்டாக்கி. அதாவது நீங்க வரங்களை கொடுத்தீங்கன்னாக்கே, உங்ககிட்ட இருந்து வரங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு இடம் பெருசாகும், எங்க சர்ச் பெருசாகும், எங்க வீடு பெருசாகும், எங்க காணி பூமி பெருசாகும். அவன் அப்ப வெகுமதி கொடுக்கிறவன் அவனுக்கு இடம் பெருசாகி பெரியவளுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்தும். உங்க கையில அற்புதம் செய்கிற வரம் மட்டும் கிடைச்சு, தீர்க்கதரிசன வரம் கிடைச்சா, ஏதோ பெரிய கோடீஸ்வரன் புள்ள பிறக்கணும் அங்க வீணமா பிறந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? டக்குன்னு உங்ககிட்ட வருவான். கடவுள் உங்களை தூக்கி பெரிய பெரிய அங்க கிட்ட வைப்பாங்க. வரங்கள் வந்துச்சுன்னா. 2வது, பாஷைகள் பற்பல பாஷை பேசுது. gift of speaking in tongues. இப்ப கவனிங்க, அறியாத ஒரு மொழியினாலே தேவனிடம் இந்த செய்தியை பெற்று இன்னொருவருக்கு அறியாத மொழியில சொல்றது. பரலோக மொழியினாலே தேவ செய்தியை ஒருவனுக்கு சொல்வது, அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை வேறு, அதாவது பற்பல பாஷை வேறு, நவமான பாஷை வேறு. ரெண்டும் ஒண்ணு மாதிரி இருக்கு, ரெண்டு சத்தம் ஒண்ணாதக்கும், ஆன வித்தியாசம். மாற்கு 16:17, மாற்கு 16:17 விசுவாசம் உள்ளவளாய் நடக்கும் அடையாளம். அது ஒரு அடையாளம். இவன் ரட்சிக்கப்பட்டுக்கா, இவன் ஆவில நிரம்பிட்டான், அதுக்கு அடையாளம். அவங்க நவமான பாஷை பேசுவாங்க. இந்த மொழி பேப்பர்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அந்நிய பாஷை, இது ஒரு அந்நிய பாஷை இல்ல, இது நவமான பாஷை, இது பற்பல பாஷை. ஆனா சில இடத்துல ரெண்டு அந்நிய பாஷை போட்டுருக்காங்க. ஒரு அந்நிய பாஷை நவமான பாஷை, அது தேவனோடு பேசுவது. இது பேசுற நேரத்துல எனக்கு ஒரு பக்தி விருத்தி வருது. சில நேரம் எனக்கு யாரோ தேவையில்லாத வேலை செஞ்சான், கேவலமான வேலை செஞ்சு பேருக்கு எடுத்தான். ஆண்டவரே அவனை பாருங்கப்பா, இப்படி செஞ்சுட்டாப்பா, அவனுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா, அவன் இருக்க கூடாது. இப்படி ஜெபிக்கிறது தப்பு, பைபிள் படி தப்பு. அப்ப அவருடைய சித்தப்படி நான் ஜெபிக்கல. அப்ப எனக்கு இந்த மாதிரி நேரத்தை எப்படி ஜெபிக்கணும் தெரியாது. அப்படி நான் ஜெபிக்கிற எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தேவையான விதமா ஜெபிச்சவன். சில நேரம் எங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணி ஏதோ இழந்து மனசெல்லாம் உடஞ்சி இருக்கிற வார்த்தையே வராது.
அப்ப எங்களுக்குள்ள ஆவியான பேசுவாங்க. அது ஒரு பாஷை. இன்னொரு அந்நிய பாஷை, அது தேவன் கிட்ட இருந்து வர செய்யுது. திடீர்னு பாங்க சபையில யாராவது இனிமேல் அது நடக்கும். திடீர்னு நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருப்போம், டக்குனு ஆள் ஓ ரீதாலா ஷக்கூரியா மா ரோதிக்கே நம்ம செந்தே லோபோ ஷெக்கூரியாந்தி லபா அப்படியே பேசுவாங்க. பேசி முடிப்பாங்க. முடிச்சோன்னா இன்னொரு வாங்க, அது இன்னைக்கு நான் பேசிக்கணும். இன்னொரு வாங்க அந்த பாஷை அவன் என்ன பேசணும் இன்னொருத்த அது தமிழ்ல சொல்லுவான், சிங்களத்தில் சொல்லுவான். அது பாஷையை வியாக்கியானம் பண்ணுவது, அது அடுத்த வகம். அப்ப இது செய்தி மனுஷனோடு பேசுது, இது தேவனோடு பேசுவது. ரெண்டு வித்தியாசமானது, ரெண்டு ஒரே மாதிரிக்கும். ஒன்றுக்கு 14:4 அந்நிய பாஷையில் பேச தனக்கு தானே பக்தி வித்தி பேசலாம். இது பக்தி வித்தி. அடுத்த தீர்க்கதரிசன அந்நிய பாஷை, அது மனிதர்களுக்கு பக்தி வித்தி. அதுதான் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 27-28 யாராவது அந்நிய பாஷையில பேசுறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொரு வாய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேணும். இப்ப கவனிங்க, இப்ப அவங்க 3 பேர் தான் கடைசி பேசணும். அப்ப பாஸ்டர் சபையில 3 பேர் தான் அப்படி அந்நிய பாஷை பேசலாமா? அது வேற. இப்ப வெள்ளிக்கிழமை எல்லாரும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேச சொன்னா தப்பு. ஏன்னா புதுசா வந்து இது என்ன பேசுறாங்க ஒன்றும் விளங்காது. நம்ம கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை ஞாயிற்றுக்கிழமை பேசுறோம், ஒரு 5 நிமிஷம் எங்களை வளர்க்கும், எங்களை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கொள்ளும், எங்களோட வாழ்க்கையில இருக்க தடைகளை உடைச்சு கொள்ளும். கடவுளோட ரகசியமா பேசுற ஆவியானவர் இடம் கொடுக்கும். அது வேறு, அது எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஆனா ஒரு ஆள் நாங்க எல்லாம் முடிக்கான ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசுது செய்தி. அப்படி செய்தி கொடுத்தால் அதன் கொடுத்தோன்ன இன்னொரு ஆள் அதை மொழிபெயர்க்க வேண்டும். அவர் மொழிபெயர்த்தோன்னா அடுத்த ஆள் பேசணும், அதுக்கு பிறகு அடுத்த ஆள் பேசணும், 3ஓட நிப்பாட்டிக்கணும். 4வது பேச கூடாது, ஏன்னா பிரசங்கம் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்துல வரங்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசனமாக இருக்கலாம், எல்லாம் குறை உள்ளது, நிறைவானது ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான். எனவேதான் அங்க அற்புத அடையாளங்கள் இருக்காம வார்த்தையில் இருக்க பக்கம். எனவே இது 3 பேர் மட்டும் தான் பேசணும். இப்ப பாங்க 28ஆம் வசனம், அடுத்த வசனம், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாம இருக்க வேண்டும். இப்போ சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த ஆள் பேச, அடே இதே விலங்கல்ல இன்னும் என்னத்துக்குடா. அப்போ ஒரு ஆள் பேசுனா அது அர்த்தம் சொல்ல வேண்டும். அது 2வது. அதுல நிறைய பாயிண்ட் திருவகல. அப்படி சொல்ல இல்லாவிட்டால் வசனம் என்ன சொல்லுது? தனக்கும் தேவனுக்கு தெரிய பேசுங்க. அப்ப நீ கடவுளோடு பேசுற பாஷையை பேசு, வெளிப்பாடாய் கொடுக்க கூடாது, எல்லாம் ஸ்டாப் ஆகணும். ஹல்லேலூயா. இப்ப இந்த அந்நிய பாஷை இந்த இடத்துல எல்லாரும் பேசணுமா? எல்லாருக்கும் அந்நிய பாஷை வகை கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் 14:5 நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி. நீங்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீங்கள் பக்கத்தால பாத்துங்க, எல்லாரும் அப்பா. ஆமென். இன்னும் 3 கிழமை நீங்க எல்லாம் பேச போறீங்க. ஆமென். சபையும் வளர போது, நீங்களும் வளர போறீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் மாற்றுவார்.